சீலது நாடம ஆய்பவான் அனைவருக்கும் வணக்கம். ஏடிவிஎல் செயல்சினூடாக மற்றொரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நாங்கள் வெனவா என்கின்ற சொல்ல கொண்டு வந்து அதோட கரணவான்ற ஒரு வினை சொல்லையும் கொண்டு வந்து அது 21 விதமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி கொண்டு வந்த சொல்ல நான் ஏற்கனவே கடைசியாக போட்ட 8வது பகுதியில் இந்த லா எப்படி எல்லாம் அமையும் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லா வேர்ப் அப்படின்னு போட்டு நான் அந்த லிங்க்கை போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அது பிரயோசனமாக இருக்கும். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எண்ணையை தான் நாங்கள் இந்த 9வது பகுதியில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணின லண்டன் நண்பர்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மட்டும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் தேவையில்லை. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த என்றதை தெளிவாக விளங்க வைக்க போகிறேன். நான் இப்போ ஏற்கனவே நான் வெனவான்ற சொல்லையும் கரணவான்ற சொல்லையும் கொண்டு வந்து தான் எல்லா விஷயத்தோடையும் மாற்றினேன். இப்போ இதில் இந்த நவா இருக்குது தானே, வெனவாவில் நவா இருக்குது, இந்த இடத்துலையும் நவான் இருக்குது, இந்த இடத்துல நவா இருக்குது. கரணவாவில் இங்கிலீஷ்லேயும் இருக்கிற நவாவை வெட்டி விடுவோம். வெட்டி விட்டால் இங்கே கர மிச்சம், இங்கே வே மிச்சம். இந்த வேயோட எண்ணெயை போட்டால் வெண்ணண்டு உச்சரிக்கப்படும், கரையோட எண்ணெயை போட்டால் கரண்ணண்டு உச்சரிக்கப்படும். இந்த எண்ணெயை எந்த ஒரு வினைச்சொல்லோடையும் நீங்கள் போடலாம். உதாரணமாக நான் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நான் அம்பரனவா நல்லா பார்த்துக்கொள்ளணும். ஏஎம்பி போடுறேன் தானே. இந்த இடத்துல அம்பு லைட்டாக வரணும். இந்த எம்மும் பியும் மிக்ஸ் ஆகி இருக்கணும். அம்பரனவா. இந்த உச்சரிப்புகள் மிஸ் ஆகிடுது வைங்க, வசனங்கள் அப்படியே மாறி போயிடும். அம்பரனவான்னு சொன்னால் அரைக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது, ஏதாவது ஒன்றை அரைக்கிறதுக்கு நாங்கள் அம்பரனவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், பயன்படுத்தி கொள்ளும். இது 1வது. 2வது நான் உங்களுக்கு போட்டு தரேன் என்னென்னு சொன்னால் அதினவா என்ற ஒரு சொல்ல தாரன். சரிதானே? அதினவா, ADHI, அதி, NAWA, அதினவா என்று எடுத்துக்கொள்வோம். 3வது நாங்கள் வஹனவா, வஹனவா, VAHA வஹனவா என்றதை எடுத்துக்கொள்வோம். ரைட். 4வது நாங்கள் கொட்டனவான்னு எடுத்துக்கொள்வோமே. கொட்டனவா, KOTANAWA, கொட்டனவான் இருக்கா? சரி, இப்போ இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, ரெட் கலர்ல நான் மார்க் பண்றது நவாவு. நவா, இங்கேயும் நவா இருக்குது, இந்த இடத்துலையும் நவா இருக்குது, இந்த இடத்துலையும் நவா இருக்குது, இங்கே நவா இருக்கு. நவா நவா நவா. சரி, இப்போ அம்பரனவான்னு சொன்னா அரைக்கிறதுக்கு நாங்கள் சொல்றது, அதினவாண்டா இழுக்கிறதுக்கு நாங்கள் சொல்றது, வஹனவான்னு சொன்னா மூடுறதுக்கு நாங்கள் சொல்றது, கொட்டனவான்னு சொன்னா உருளை எழுத்து உள்ளங்கையில் வைக்கவும், அதுக்குள்ள மூட்டை பேச்சு போட்டு கட வந்து இடிக்கவும். அந்த இடிக்கிறது கொட்டனவா. கொட்டனவான்னு சொன்னா இடிக்கிறதுக்கு நாங்கள் சொல்றது. சரிதானே? அப்போ இதில் எல்லாம் நவா வெட்டுப்பட்டா எப்படி உச்சரிக்குதுன்னு பாருங்க. இதில் அம்பரனவாவில் நவா போனா அம்பர மிச்சம், அம்பரு. அப்போ அதினவாவில் நவா போனா அதிமிச்சம். இந்த இடத்துல வஹனவாவில் நவா போனா வஹமிச்சம். வஹாண்டா நஞ்சு, சிங்களத்தில் வஹான்ற ஒரு சொல் நஞ்சுக்க குறிக்கும். வஹனவான்றது ஒரு வினை சொல். சரிதானே? இதை வேறு வேறையா உடைச்சி வரும்போது வஹனவாவில் அண்டு வஹாவை கொண்டு வேற வஹாண்டா இப்போ நஞ்சுன்னு சொல்றீங்களே சார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரிதானே? ரைட். அப்போ கொட்டனவான்னு சொன்னால் இடிக்கிறதுக்கு, நவா வெட்டினா கொட்டை மிச்சம். கொட்டைன்னு சொன்னால் குள்ளமான அர்த்தம். இது நாங்கள் வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் கொட்டையை கொண்டு வந்தால் போதுண்டு வரும்னு நாங்கள் படிச்சிருந்தோம். அதனால கொட்டை முன்னுக்கு வந்திருக்கு, அப்போ இது வேறு மாதிரி வருமானதில்ல. கொட்டனவான்றது ஒரு வினைச்சொல், அதைத்தான் இப்போ உடைச்சி பார்க்குறோம். சரிதானே? இதை மற்றதோட கம்பேர் பண்ணி பாருங்க. சரி, அப்போ அபரையோட எண்ணெயை போட்டால் அம்பரன்னு என்று வருது. அப்போ அதியோட எண்ணெயை போட்டால் அதின்னு. அப்போ வஹனவாவில் நவா வெட்டுப்பட்டு வஹமிச்சம், வகையோட எண்ணெய் போட்டால் வஹன்னு.
அதே மாதிரி கொட்டனவாவில் நவா வெட்டுப்பட்டு கொட்டை மிச்சம் கொட்டையோட எண்ணெய் போட்டால் கொட்டான்னு வந்து இருக்குது. அப்போ வெனவாவில் நவா வெட்டுப்பட்டு வேயை போட்டால் வெண்ணெய், கிரணவாவில் நவா வெட்டிட்டு கிரையை போட்டால் கிரன்னு வந்து இருக்குது. இப்போ இந்த இன்ன வந்து எதை குறிக்கும்னு சொன்னால் ஆகுவதற்கு அதே மாதிரி ஆகுங்கள் இப்படி வரும். சரிதானே? இப்போ இந்த ஆகுவதற்கு ஆகுங்கள் என்று வருது என்னன்னு சொன்னால் இந்த வேயை போட்டு நாங்கள் பயன்படுத்துகிறோம். வெண்ணன்னு சொன்னால் ஆக வெண்ண என்னது சத்துட்டு வெண்ண ஓன சந்தோஷமாக வேண்டும். சரிதானே? சத்துட்டு கிரண்ண ஓன சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்போ சத்துட்டு வெண்ண தமாய் மம மெஹம கரே சத்துட்டு சந்தோஷம் வெண்ண தமாய் வெண்ண ஆகுவதற்கு தமாய் தான் சத்துட்டு வெண்ண தமாய் சந்தோஷமாகுவதற்குத்தான் மம மெஹம கரே நான் இப்படி செய்தேன். சத்துட்டு கிரண்ண தமாய் மம ஹித்துவே சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் நான் நினைத்தேன். சத்துட்டு வெண்ண சந்தோஷப்படுங்க. ஒயாகி மல்லி ஹொந்த மனுஷேக் உணா කියලා சத்துட்டு වෙන්න. ஒயாகி மல்லி உங்களுடைய தம்பி ஹொந்த மனுஷேக் உணா කියලා ஹொந்த மனுஷேக் ஒரு நல்ல மனிதன் உணா ஆகிட்டார் கியலா என்று ஹொந்த மனுஷேக் உணா கியலா நல்ல மனிதன் ஆகிட்டான் என்று சத்துட்டு வெண்ண சந்தோஷப்படுங்க. அப்போ ஆகுங்கள் அப்படின்ற கட்டளையும் வந்திருக்கு. இப்படி 3 விதமாக மாறும். இப்போ அமர் அண்ணன்னு சொன்னால் அரைக்க அரைப்பதற்கு அரையுங்கள் என்று வரும். அதின்னு சொன்னால் இழுக்க இழுப்பதற்கு இழுங்கள் என்று வரும். வஹன்னு சொன்னால் மூட மூடுவதற்கு மூடுங்கள் என்று வரும். அப்போ கொட்டனவாவில் நவா போட்டால் கொட்டன்னு வந்திருக்குது. கொட்டன்னு சொன்னால் இடிக்க இடிப்பதற்கு இடியுங்கள் அப்படின்ற 3 மீனிங் வந்திருக்குது. விளையாடு தானே? இப்போ மிரிஸ்டிக்க அமரன்னு மிரிஸ்ன்னு சொன்னால் மிளகாய், மிரிஸ்டிக்கன்னு சொன்னால் மிளகாய் கிளை, அந்த டிக்கன்றது கிளைன்னு வந்திருக்குது. மிரிஸ்டிக்க அமரன்னு சொன்னால் மிளகாய் கிளை அரையுங்கள் கட்டளையாக வந்திருக்குது. இப்போ அரைப்பதற்குன்னு சொல்ல மம மிரிஸ் அம்பரான்ன யானவா, அதாவது நான் மிளகாய் அரைக்கிறதுக்கு போகிறேன். மம மிரிஸ் அம்பரான்ன யானவா நான் மிளகாய் அரைக்கிறதுக்கு போகிறேன். மிரிஸ் அம்பரான்ன கவுருத்ன மிளகாய் அரைக்க யாரும் இல்லை. மிரிஸ் அம்பரான்ன மிரிஸ் மோலே கவுருத்ன மிரிஸ் மோலன்னு சொன்னால் என்னது மிளகாய் ஆலைக்கு நாங்கள் மிரிஸ் மோலன்னு சொல்லுவோம். மிரிஸ் மோலே மிளகாய் ஆலையில் கவுருத்ன யாரும் இல்லை. மிரிஸ் அம்பரான கவுருத்ன மிளகாய் அரைப்பதற்கு யாரும் இல்லை. அப்போ அரைக்க யாரும் இல்லை, அரைப்பதற்கு யாரும் இல்லை. அப்போ அமரான்னு சொன்னால் அரையுங்கள்ன்ற வந்திருக்குது. ரைட். அதினவாவில் அதினவாண்டா இழுக்கிறதுக்கு தானே சொல்கிறது. அப்போ அதின்னு சொன்னால் இழுங்கள். ஏக்க பொட்டாக் அதின் மேசையை பொட்டாக் அதின் மேசையை பொட்டாக் அதின் மேசையை கொஞ்சம் இழுங்கன்னு சொல்லும்போது மேசையை பொட்டாக் அதின்னு மேசையை பொட்டாக் கொஞ்சம் அதின்னு இழுங்கள். அப்போ மேசையை பொட்டாக் அதின்னு மேசையை கொஞ்சம் இழுங்கள். மேசையை அதின்ன கிவ்வா மேசையை பொட்டாக் அதின்ன கிவ்வா மேசையை பொட்டாக் மேசையை கொஞ்சம் அதின்ன கிவ்வா இழுக்க சொன்னாங்க. அந்த ஆகண்டு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ இப்போ இழுப்பதற்குன்னு சொல்ல போகல மம அதின்ன தமாய் ஒயாட்ட கதா கரே மம அதின்ன தமாய் நான் இழுக்கிறதுக்குத்தான் மம மே அலுமாரிய அதின்ன தமாய் ஒயாட்ட கதா கரே மம நான் மே அலுமாரிய இந்த அல்மாரியை அதின்ன தமாய் இழுக்கிறதுக்குத்தான் இழுப்பதற்குத்தான் ஒயாட்ட கதா கரே உங்களை கூப்பிட்டேன். ரைட். அதே மாதிரி வஹனவான்னு சொன்னால் மூடுறது. அப்போ வஹன்னு சொன்னால் மூடுங்கள். கடை வஹன்ன கடையை மூடுங்க. எதிர்நீதி தாள தீனவா ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறாங்க. எதிர்நீதி தாள தீனவா ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறாங்க. கடை வஹன்ன கடையை மூடுங்க. பொலிசியங் கடை வஹன்ன கிவ்வா பொலிசியங் போலீசாரால் கடை வஹன்ன கடை மூட கிவ்வா சொன்னாங்க. கடையை மூட சொன்னாங்க. பொலிசியங் வஹன்ன கிவ்வா த வஹன்ன தமாய் சார் ஹதன்னு. இப்போ மூடுறதுக்கு தான் சார் ரெடி ஆகிறேன். மூடுவதற்குத்தான் சார் ரெடி ஆகிறேன். போலீஸால வந்து கேட்குறாங்க கடை வேணாத கடை மூடலையா. தென் வஹன்ன தமாய் சார் மே ஹதன்னு மே தென் கடை வஹன்ன தமாய் சார் ஹதன்னு தென் கடை வஹன்ன தமாய் சார் ஹதன்னு தென் இப்போ கடையை வஹன்ன மூடுவதற்கு வஹன்ன வந்திருக்கு. மூடுவதற்கு தமாய் தான் ஹதன்னே ரெடியாக இருந்த ஹதன்னேன்றது வேறு விளக்கங்கள் தரும். ஏற்கனவே நான் அந்த வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அப்போ வஹன்னு சொன்னால் மூடுவதற்கு மூடுங்கள்ன்ற மீனிங் வந்திருக்குது. ரைட். அதே மாதிரி கொட்டன்னு சொன்னால் இடிங்க கொட்டன்னு சொன்னால் இடிங்க. மே சம்போலே ஹொந்தட்ட கொட்டன்னு மே சம்போலே
இந்த சம்பலுக்கு நாங்கள் வந்துட்டு சம்போலேன்னு சொல்கிறது. அப்போ மே சம்போலே இந்த சம்பலை ஹொந்தட்ட கொட்டான்னு நல்லா இடியுங்க. கட்டளை வந்துட்டா இடியுங்கள் ஆகுங்கள் இடியுங்கள். அப்போ கொட்டான்னுண்டா இடியுங்கள்னு அர்த்தம். சரிதானே? அதே மாதிரி இடிப்பதற்குன்னு சொல்ல போகல சம்போல கொட்டான்னு மிரிசோனு, அதாவது சம்பல் இடிப்பதற்கு மிளகாய் தேவை. இடிப்பதற்கு சம்போலைய கொட்டான்னு மிரிசோனு, சம்போலைய கொட்டான்னு மிரிசோனினே, சம்போலைய ஓன விதிர கொட்டான்னு போலுவாங்க. சம்போலைய கொட்டான்னு வங்கெடியாக்கோனு, சம்போலைய கொட்டான்னு மிரிசோனினு. சம்பல் இடிக்க மிளகாய் தேவையில்லை, ஓன விதிர கொட்டான்னு போலுவாங்க. அது தேவையான மாதிரி இடிச்சு கொள்ளலாம். ஏகட அணிவாரை அதுக்கு முக்கியமாக நிச்சயமாக வங்கெடியாக்கோனு ஒரு உரல் வேணும். வங்கெடியாக்கோனு மிரிஸ் கொட்டான்னு, அதாவது சம்பல் இடிப்பதற்கு வங்கெடியாக்கோனு உரல் தேவை. அப்போ சம்போலடிக்கா கொட்டான்னோன்னு சம்பல் இடிக்க வேணும். சம்போலே கொட்டான்னேப்பா, சம்போல கொட்டான்னேப்பான்னு சொன்னால் சம்பளை இடிக்க வேண்டாம். அப்போ இடிக்க வந்திருக்கு, இடிக்க இடிப்பதற்கு இடியுங்கள்ன்ற மீனிங்கில் வந்திருக்கா. அப்போ இந்த இன்னை வந்து நீங்கள் என்ன ஒரு வினைச்சொல்ல நவா வருதோ அந்த நவாவை குத்தி வெட்டி கத்தியால் வீசிட்டு இந்த இருக்கிற எண்ணெயை கொண்டு வந்து அதில் சொறி விட்டீங்கண்டா அதனுடைய அர்த்தங்கள்லாம் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது போன்ற மேலதிகமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணா பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நம்ம ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறோம். 0777484556 இந்த இலக்க தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.